இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிர திசை அடிக்கும். ஆனால் துலா ராசி அன்பர்கள் அந்த சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே இவங்க பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழணும், அனுபவித்து வாழணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நெகட்டிவாக பேசுகிறது, பழகிறது, இது எதுவுமே அவங்களுக்கு அதிகம் பிடிக்காது. அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றதுனா கூட எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் ஒரு இடத்துல உட்காருவாங்க. ஏன்னா சுக்கிர திசையில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய பேச்சு, நடை, உடை எல்லாமே ஒரு வசீகரம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுனா வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்து நிறைய உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்து வந்த அந்த எதிரி பிரச்சனையும் படிப்படியாக குறையும். நிதி நிலைமை ஓரளவுக்கு இந்த வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த பணம்லாம் கூட இந்த வாரத்தில் வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு புதிய வரவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். புதிதாக ஒரு வரவு உங்களுடைய வீட்டில் நடைபெற இந்த துளாராசி அன்பர்கள் இருக்கிற வீட்டில் வரக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு செய்தி இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் தொழிலில், வியாபாரத்தில் கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன தடைகள், இடையூறுகள் இருந்திருக்கும். அந்த தடை, இடையூறு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க தொடர்ந்து ஈசனை வழிபட்டுடுவாங்க. ஈசனுக்கு எப்பவுமே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த வாரத்தில் நடைபெறும். மறைமுகமாக யாராவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் அவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில்துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் மனசஞ்சலம் இந்த டைமு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய நண்பர்கள் வகையிலோ அல்லது உறவுகள் வகையால் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மனசஞ்சலம் இந்த டைமு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரம் தவறி உணவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்கள் ரொம்ப நேரம் இரவு நேர பயணம் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமையும். அதே மாதிரி இரவு நேர பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை இந்த டைமு பேச வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் பேசிடுவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு வாங்குறதுக்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஆன்லைன் வர்த்தகத்திலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் இந்த டைமு வர இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பிடிவாதமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த டைமு சாதிப்பீங்க. ஏன்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்தான். இருந்தாலும் இந்த டைமு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க. உங்களை அன்பை காட்டி ஏமாற்றலாம், ஆனால் பயமுறுத்தி உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் பிடிவாத குணம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த துளாராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா நீதி யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் எப்பவுமே நிற்பாங்க. இந்த டைமும் அப்படி தான், நீதி யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவசர முடிவு இந்த டைமு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. ஏன்னா அதிக விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விரயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். கேது பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உயர் அதிகாரிகள் மூலிமா நிறைய நன்மைகளும் கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமான வார்த்தைகளை பேசுறது நல்லது. அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகிற இந்த நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில முயற்சியெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் என்றாலும் கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு குறையும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முன்ன நின்று அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்ருஸ்தானத்தில் ஜெயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகுவும் சூரியனும் இணைந்திருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு வேலைக்காக அரசாங்க ஆர்டருக்காக காத்துட்டு இருந்தவங்களாம் இந்த டைமு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகிற காலம் இது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும். இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட இந்த டைமு முடிவுக்கு வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்துல உண்டாவதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அதெல்லாம் உங்களுடைய முயற்சியால் சரி செஞ்சிருவீங்க.
வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. வரன் தேடுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.